ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை எல்லாம் நம் தேவன் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறாராம். நம்முடைய அலைச்சல்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில வேளைகளில் நாம் நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, நான் போய் சொல்லி அழுவதற்கு கூட ஒருவரும் இல்லையே, என் கண்ணீரின் கதையை கேட்பதற்கு கூட யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று. ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்மேல் மனதுருகுகிற ஒரு தேவன் உண்டு, நமக்கு உண்டு. நமக்கு மனமிறங்கி நாம் அழுவதை பார்த்து, மகனே மகளே அழாதே என்று ஆறுதல் வார்த்தை கூற நம் நேசர் நமக்கு உண்டு. அவர் நம்மை ஆற்றி தேற்றுவது மட்டுமல்ல, நாம் விடும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கணக்கில் வைத்திருக்கிறாராம். நாம் இங்கே விடுகிற கண்ணீர் இங்கே கீழே விழுவது இல்லையாம், தேவனுடைய துருத்தியில் போய் விழுகிறதாம். அவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ கண்ணீர் விட காரணமாய் இருந்தவர்களை விசாரிக்க அவர் உன் கண்ணீரை கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அப்பொழுது தேவன் உன் கண்ணீருக்கு பதில் செய்வதை நீங்களே காண்பீர்கள். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று, எனக்கு நியாயம் செய்ய யாருமே இல்லையே என்று கலங்குகிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஒருவர் காத்திருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களிடம் எந்த பொருளையோ எந்த பணத்தையோ எதிர்பார்ப்பது இல்லை. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று மட்டுமே எதிர்பார்க்கிறார். பின் பாருங்கள், உங்கள் கண்ணீரின் வாழ்க்கை எல்லாம் மாறும். இயேசுவே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். கலங்காதீர்கள். உங்கள் வேதனைகளை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த வசனத்தை இங்கு கூறுவது யார் தெரியுமா? தாவீது ராஜாதான். கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லினால் கொன்று பெரிய வெற்றியை தேடித்தந்த தாவீது ராஜாவிற்கே இவ்வளவு கஷ்டமும் கண்ணீரும் நிறைந்த ஒரு பாதை என்றால் நமக்கெல்லாம் கஷ்டம் வராதா என்ன? கண்டிப்பாக கஷ்டம் வரும். கண்ணீரின் பாதையும் உண்டு. அவைகளுக்கு மத்தியில் தாவீது ராஜாவை போல நாமும் தேவனை நோக்கி கெஞ்சி கூப்பிடுகையில் ஒரு நாள் வரும், தேவன் மனமிறங்கி நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவை தருவார். தேவ பிள்ளைகளே, அவர் நம் கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுபவர் அல்ல. நாம் கண்ணீர் விடும்போது அதை பாராதவர் போல கடந்து போகிறவரும் அல்ல. அவர் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், அப்பொழுது நம் தேவன் நம் கண்ணீரை எல்லாம் களிப்பாக மாற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.